நீ ஏட்டில் எழுதின கப்பா, சீனி சக்கரை சித்தப்பா நீ ஏட்டில் எழுதின கப்பா. ஆக 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 ஃபுல் வைப்பில் இருக்க. இன்னைக்கு 2024 தொடக்கத்திலே இப்படி ஒரு வைப்பை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வைப்பில் இருக்க. இன்னைக்கு இரவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கம். இந்த பாட்டை போட்டுட்டு தான் நம்ம நல்லா தூக்க போகிறோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருக்கிறோம். முதல் தொடக்கத்திலே இப்படி ஒரு கண்டென்ட் ஐயா கொடுப்பா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஐ டோன்ட் கேர். அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கத்தில் இருந்தாங்க மானஸ்தைங்க, தேடி பார்த்தா காணும். இப்போ திடீர்னுட்டு பக்கத்தில் எதுவும் மானஸ்தைங்க இருந்தீங்கன்னு சொல்லி வைங்க. ஏதாவது தும்பப்பூ எதுவும் கிடக்கான்னு பாருங்கள். ஊருக்குள்ளே தும்பப்பூலாம் காணாமல் போய்கிட்டு இருக்கான். தும்பப்பூருக்கெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பாருங்கள். ரோசக்காரங்க உடன்பிறப்புகள் அவங்க அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தாங்கிக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இவர் தான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்துருக்காங்க. தும்பப்பூ செடிகள் எதுவும் பத்திரமா பேரறிவிப்பு கொடுத்துருவோம். கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. உங்களை தேடிக்கொண்டு உடம்பிறப்புகள் விரைந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தும்பப்பூவை தேடி அந்த செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பை நம்ம கொடுத்துக்கிடுவோம், சொல்லிக்கிடுவோம். அதாவது என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எடப்பாடி பதவி விலகணுங்க. கண்டிப்பாக எதுக்கு திரும்ப பதவி விலகணும்? ஒருத்தர் பேசினாருங்க. அந்த ரோசம் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? விமான நிலையத்தில் போய் வரவேற்கிறார். வெக்கம் கெட்டு மானம் கெட்டு வரவேற்க எப்படி போவதற்கு அவருக்கு மனம் வந்தது? தவிர்த்திருக்க வேண்டாமா? உள்ளபடியே காவேரி பிரச்சனை மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து வரவேற்க சென்றீர்களே, வரவேற்க சென்ற நேரத்தில் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய சால்வு, அது பச்சை கலர் இல்ல. என்ன இந்த வீடியோ போட்டாங்க? இது இல்லைப்பா, இது இல்லை. எடப்பாடி பண்ணார் அந்த வீடியோ போடு. ஏன்னா திரும்ப கை கட்டி நிற்கிற வீடியோ போட்டாங்க. இது கிடையாது, இந்த வீடியோ இல்லை. இவனை எடிட்டரை மாட்டி விட்டேன். ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதாவது தாமரையும் சூரியனும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரோல் பண்ண போய் மாட்டிடக்கூடாது. உச்சக்கட்டத்தில் சர்வாதிகாரிகள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். இந்த வீடியோ கிடையாது, இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போடுங்க. இந்திய ஒன்றியத்தின் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, இந்திய ஒன்றியத்தின் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, என்னது ஒன்றிய அமைச்சர்களிருந்து எங்கே போயிட்டார் அவர்? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, பாரத பிரதமர். பாரத பிரதமர், இந்திய பிரதமர் கூட கிடையாது, பாரத பிரதமர். அப்போ இந்தியா கூட்டணி மறந்தாச்சு. ரைட்டு. கருப்ப குசும்புக்காரன் 2024க்கு பட்ஜெட்டை போட்டான். அந்த மாதிரி கருப்ப குசும்புக்காரன். ரைட்டு, சூப்பரு, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றுட்டார். இந்த வரவேற்பை பார்க்கும்போது உடன்பிறப்புக்கெல்லாம் அப்படி வெகு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதி சென்னைக்கு வந்தா எங்க தலைவர் பொறுப்புல இருக்காரோ இல்லையா வீட்டுல வந்துட்டு போவாங்கடா. இவர்கள் 2 பேரும் அமித்ஷாவின் காலை நக்கி குடிப்பதற்காக பொக்கே தூக்கிட்டு போய் ஏர்போர்ட் வாசல்ல எங்க அண்ணன் பிரசனா மாதிரி இருக்காங்க.
இப்போ இந்த தமிழன் பிரசனாவெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எங்கேயும் தேடி பார்க்காதீங்க. நான் தலைமறைவு அப்படின்னு தேடி வச்சு எழுதி அண்ணன் ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயோ போயிட்டார் அண்ணன் வந்து. இன்னும் யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். யாருமே கண்ணு தென்படவே மாட்டாங்க. வழக்கம் போல் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துட்டாருங்க. அது இந்த வருஷம் தொடக்கத்திலே நம்ம கண்டென்ட்டை பாருங்கள், இப்படிப்பட்ட கண்டென்ட் பாருங்கள். தொடக்கத்திலே சும்மா நேற்று கண்டென்ட் இல்லாமல் இருந்தாங்க எல்லாருமே. இன்றைக்கி ஒட்டுமொத்த பேர் கண்டென்ட் அள்ளி கொடுத்துருக்காரு ஐயா. யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு. எதுக்கு வந்தார்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அப்படி திருச்சியில் வந்து ஒரு பன்னாட்டு விமான நிலையம் திறக்கிறாங்க. அதற்கு ஐயா வந்திருக்காப்புல. ஐயா வந்த உடனே இதற்கு முன்னகுட்டி இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, இந்திய பிரதமர் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றிய பிரதமர் சொன்னார். அப்புறம் லைட்டாக மாறி லைட்டாக இப்படி செகண்ட் கீரை போடும்போது என்னாச்சுன்னா மத்திய பிரதமர் அப்படின்னாரு. இப்போ வந்து லைட்டாக டாப் கீருக்கு போயிடுச்சு. இப்போ டாப் கீர் போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பாரத பிரதமர் அப்படின்ட்டார். இந்திய பிரதமர் கூட வரல. அவர் வந்து எங்கே போயிட்டார்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ட்டார். இந்த பாரத் மாதா கி ஜெய், பாரத்தியம் அப்படிலாம் யார் பேசுவாங்கன்னா சங்கிங்க மட்டும்தான் பேசுவாங்க. இதுதான் கோடு வேடு. ஆனால் எனக்கு ஒரு வியப்பு ப்ரோ, எனக்கு உண்மையில் ஒரு வியப்பாக இருக்குது. எனக்கு இந்த நீங்களே கொஞ்சம் விவரிச்சா சொல்லுங்கள். ஒரு ஆள் சோனியா காந்தியும் பார்க்க முடியுது, ஒரு ஆள் நரேந்திர மோடியும் பார்க்க முடியுது. எப்படிங்க? சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? எப்படி இது யாருக்காவது கொடுப்பணும் யோசிச்சு பாருங்க. யாராவது உதவி செய்வாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருக்கார், மானஸ்தன். அவர் வந்து இப்போ சோனியா காந்தி பார்த்தார், சோனியா காந்தி மட்டும்தான் பார்ப்பார், நரேந்திர மோடியை பார்க்க மாட்டார். அப்புறம் நிதிஷ்குமார்னு ஒருத்தர், பீகார் முதலமைச்சர், அவர் சோனியா காந்தி பார்க்குறாங்க, மம்தா பானர்ஜியை பார்க்குறாங்கன்னா அதுக்கப்புறம் நரேந்திர மோடியை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, மான தமிழை எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க. நரேந்திர மோடியை பார்க்கணும், நரேந்திர மோடி மட்டும் தான் பார்ப்பார், சோனியா காந்தி பார்க்க மாட்டார். ஆனால் ஈரோகத்தில் உச்சம் பெற்ற ஒருவர் சோனியா காந்தி பக்கம் முக்கவார், நரேந்திர மோடி பக்கம் முக்கவாருன்னா எப்படிங்க? எப்படி முடியுது? இதுக்கும் இந்த மானக்கட்ட ஜென்மங்களை எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டின் தெருக்களில் கூட கால் வைக்க முடியாமல், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னக்குட்டி இந்த டிசம்பர் மாதம் இந்த நம்ம ஊரில் மழை வெள்ளங்கள்லாம் வந்திருக்கும் போது ஐயா இந்தியா கூட்டணிக்காண்டி ஐயா எங்கே போனாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லிக்கு விரைந்தார். டெல்லிக்கு போய் அங்கே அசிங்கப்பட்ட நிதிஷ்குமார்ட்ட போய் அசிங்கப்பட்டீங்க, அதெல்லாம் வேற கதை. அப்போ போகும்போது உடம்பிறப்பு என்ன உருட்டினாங்கன்னா, ஒன்று அமைச்சர்கிட்ட நம்ம நிதியை பிடுங்கிறதுக்காண்டி நைட்டோ போய் அப்படி வாங்கிட்டு அப்படி வந்துடுவாருங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்காரு ஐயா நரேந்திர மோடி அவர்கள். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகலை, ஒரு மாதம் கூட கடந்து போகலை, 20 நாள்லாம் ஆயிருக்கு மிஞ்சி போனால். திருச்சியிலேருந்து பக்கத்தில் தான் சென்னை. நல்ல முதலமைச்சராக இருந்தால், மக்கள் மீது பாசமுள்ள முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் டெல்லியில் போய் நீங்கள் கேட்டதை எங்கே கேட்டிருக்கோம்னா உட்காரும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதுக்கு முன்னகுட்டி எங்கள் நிதியை நீங்கள் நிவாரண நிதியை கொடுங்கன்னு. ஏன் சார் நீங்கள் கேட்கல? திராவிட மாடல் நாங்கள் இவ்வளோ படிக்க வச்சுருக்கோம், நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் எல்லாம் பேச முதலமைச்சர் அவர்கள். இந்த ஆருக்கு எக்ஸாம் புயல்ல திருச்சியிலேருந்து 4 மணி நேரம் தான் சென்னைக்கு அதிகபட்சமாக. வாங்க சென்னைக்கு போய்ட்டு வாங்க சார், போவோம் சார், எங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுங்க சார், எங்களுக்கான தொகை நீங்கள் கொடுங்க சார். ஏன் சார் நீங்கள் கேட்கல? இப்போ திருநெல்வேலி, இப்போ சென்னையாச்சு எப்போ பாதிக்கப்படும்? அவங்க பழகிருச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் பார்க்காத ஒரு வெள்ளம், வாழ்க்கையில் அவங்க அப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்திற்கு எதாவது நிதி வாங்கி கொடுங்க, என் நிதியை எதாவது நீங்கள் கொடுங்க, வாங்க அந்த ஊர் பக்கத்தில் இருக்காங்க, ஒரு 6 மணி நேரம் தான் ஆகும் திருச்சியிலேருந்து திருநெல்வேலி போதுக்கு, வாங்க சார் போவோம் சார், நம்ம திருநெல்வேலி மக்களை பார்க்க போவாங்க. அப்படியா நீங்கள் நேரில் போய் கேட்கல? ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ. டெல்லியில் போய் கேட்குற ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேரில் கேட்கல? இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குது தெரியுமா? எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது திருமான கஷ்டம்னு உழப்பெலாம் வந்து நீ மூச்சு கொடுக்க சனாதான் பேசிகிட்டு இருக்க,
அவங்க அப்படி பின்வாசல் வழியாக அந்த களவாணி படத்தை தூக்கிட்டு போவீங்களா, அந்த மணி எங்க போயிட்டு வர? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன். மணிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி நீ தான் முட்டு கொடுத்துட்டு இருக்க. உண்மையிலே உங்கள் பிழைப்பெல்லாம் பார்க்கும்போது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிழைப்பெல்லாம் பார்க்கும்போது பாவமாக பரிதாபமாக இருக்குது. சிரிக்கிறத விட பரிதாபமாக இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். கேளுங்க. சோறுங்க வேற என்ன செய்ய ஐயா, இதே ஸ்டாலினர்கள் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னார்? பாரத்னு சொல்லும்போது ஐயா ஸ்டாலினருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. இனிமேல் மோடி அவர்கள் வந்து இந்தியா தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்களாம் வந்து ஐயா பேசுனது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் சட்டம் ஆகிய 3 சட்டங்களின் பெயர்களில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ன மாற்று மசோதாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். எந்த மாற்றினதுக்கு? பாரத்னு மாற்றினதுக்கு. புதிய சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைத்திருப்பது மொழி சர்வாதிகத்தை காட்டுகிறது. இந்திய ஒற்றுமைக்கான அடித்தளத்தையே சீர்குலைக்கும் செயல். ஏது இந்த பாரத்னு வார்த்தை? இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடிங்கிறது பாரதம் என்பது எந்த சொல்லு? எந்த சொல்லு சார்? ஐயா ஸ்டாலின் சார், என்ன சார் எடப்பாடியை நீங்கள் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் போனது கூட பரவாயில்ல, ஆக பச்சை துண்டு போட்டு வர வைத்தீங்களா ஆகன்னு சொன்னீங்களா? நீங்கள் பொக்கை கொடுத்து வர வைக்க துண்டு போட்டு வர வைக்கிறீங்க. முதல் ஆளாக மோடி வரும்போது வரிசை நிற்க விட்டாக்கல. கேவலத்தை எங்கே போய் சொல்ல? இந்த கேவலத்தை நீங்கள் வசதியில் நிற்கிறீங்களே. பல நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு நரேந்திர மோடி நிச்சயமாக வரணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எங்கேயுமே அப்படி நடக்காது. இப்போ என்னென்னா, இங்கே ஒரு பிம்பத்தை திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்புங்க பாய், நீங்கள் நம்புங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் மோடி எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர், நீங்கள் நம்புங்க. ஆனால் நீங்கள் இப்போ நம்புறீங்க பார்த்தீங்களா? எனக்கு உண்மையிலே உங்களை பக்கம் இன்னும் வியப்பாக இருக்குது. இந்த கூட்டணியை விட இஸ்லாமியர்கள் பக்கம் இன்னும் வியப்பாக இருக்குது. அதாவது சீமானவர்கள் மோடி பி டீமு, பாஜக பி டீம் அப்படின்னு பேசுவாங்க. சொன்னால் நம்பியிருந்தாங்க சொல்லப்போனால். ஆனால் இவங்க டெல்லிக்கு போய் மோடியை பார்க்க போவாங்க. டெல்லியிலேருந்து அவர் இங்கே வருவார். உதயநிதி ஸ்டாலின் ரகசியமாக போய் நரேந்திர மோடியை பார்க்க போவார். அவர் இங்கே திரும்ப வருவார். இது எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் நம்புகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் தான் மோடி எதிர்ப்பதற்கு துணிச்சல் படைத்தவர் அப்படின்னு நம்புகிறாங்க. எனக்கு இவங்க 2 பேர் சேர்த்ததை விட இஸ்லாமியருக்கு இன்னும் நீங்கள் நம்புறீங்க தெரியுமா? இது பெரிய வியப்பு, இன்னும் வியப்பாக இருக்குது. நீங்கள் நம்புங்க. என்ன தெரிஞ்சு ஏமாந்து பழகின கூட்டம் ஏமாந்து இருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை முறை ஏமாந்துருக்கு. அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய, அதுவும் குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய திட்டமாக இருக்கு. நம்ம சொல்றோம் 2023 இருந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடியை எடப்பாடி பழனிசாமி 4 வருஷமா ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த 4 வருஷத்தை விட இவர்கள் ஆட்சி செய்த இந்த 2.5 ஆண்டுகளை மட்டும் மோடி தமிழ்நாட்டிற்கு பல முறை வந்துட்டார். அதில் இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, வணக்கம் மோடின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டாக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் கோபேக் மோடியோட ட்ரெண்டாக போயிடுச்சு. எப்போதுமே மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வராருன்னா கோபேக் மோடி தான் எப்போதுமே ட்ரெண்டில் இருக்கும் இணையதளத்தில். ஆனால் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வணக்கம் மோடி ஆயிடுச்சு. ஏன்? ஒட்டுமொத்த திமுக சங்கியாக உள்ள மாதிரி, காவி சங்கியாக உள்ள மாதிரி வணக்கம் மோடி ஃபேக் ஐடியில் போட்டு போயிட்டான். இப்போ திமுக ஐடிவி கொடுக்கப்பட்ட ரைடு என்னென்னா, என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி உனக்கு 200 ரூபா பேட்டா வேணும்னா வணக்கம் மோடி நீ வரவேற்று அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டு கொண்டு சொல்லி ஒட்டுமொத்த பேர் உடன்பிறப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக ஐடிவிங்கு சங்கி ஐடி 2 ஐடிவிங்கு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரிய உதடு என்னது திராவிட உதடு என்னதுன்னு மன்னிக்க, ஆரியம் திராவிடம் 2ம் கலக்கட்டுமே கலந்து வணக்கம் மோடி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது மானக்கட்ட பிழைப்பு. உடம்பிறப்புகள் மூஞ்ச இதுலேயும் முட்டு கொடுக்கான்னு தெரியுமா? அவங்களாம் மனுஷனே கிடையாது. அவங்களாம் வந்து நீ எந்திரிச்சு சேர்க்கக்கூடாது. அது வந்து கொத்தடிமை அப்படின்னு சேர்த்துக்கணும். எப்படி சொல்லணும்னா கொத்தடிமை. இந்த நவீன காலத்திலையுமே 2024 காலகட்டத்திலுமே எத்தனையோ கருப்பின மக்கள் விடுதலை அடைஞ்சு போயிட்டாங்க. எத்தனையோ கொத்தடிமை முறைகள் ஒழிச்சாலுமே இந்த கொத்தடிமை எப்படி மீட்டு வர முடியுது? 1967 இப்போ இருக்கும் 2024 வரைக்கும் இப்படி தொடர்ச்சியாக 2 தலைமுறை கொத்தடிமை ஒருத்தன் எப்படி வர முடியுங்கிறத
ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இவர்களை மீட்டு கொண்டு வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. எப்படி மீட்டு கொண்டு வரணும்னா, இவன் எதுக்கு நிற்கிறான்னா காசு, வேற ஒன்றும் கிடையாது. கட்சி கொள்கிற ரெண்டாவது விஷயம் காசு, பொறுப்பு, கட்சி பொறுப்பு. அதை நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழன் திருந்திடுவான். இந்த திராவிட போர் வந்து மாதிரி திருந்திடுவான். அப்போ உண்மையிலேயே இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அதிகாரம் எங்கே இருக்கணும்னா தமிழர்கள்கிட்ட இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த அளவிற்கு மோடி எதிர்த்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அதே மோடியை வரவேற்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட திராவிட சித்தாந்தம் புரிஞ்சுக்கணும். சித்தாந்தத்திலிருந்து தமிழரை மீட்டு கொண்டு வர வேண்டியது மீதி இருக்கக்கூடிய மாநில தமிழர்களுக்கு வேலையாக இருக்குது, கடமையாக இருக்குது. நம்ம எல்லாம் அதை தொடர்ச்சியாக செய்வோம். தமிழ் தேசத்தை பொறுத்த வரைக்கும் கோபேக் மோடி தான் என்றைக்குமே. இந்த திராவிட சங்கிகளை மன்னிக்க வணக்கம் மோடிலாம் கிடையாது, கோபேக் மோடி தான். இவங்க வேணால் இந்திய பிரதமர்லேருந்து மத்திய பிரதமர்லேருந்து ஒன்றிய பிரதமர்லேருந்து என்னவாகலாம்னா பாரத பிரதமர் ஆகலாம். நமக்கு என்றைக்குமே அது ஒன்றிய பிரதமர் தான். அப்படி தான் சொல்லுவோம். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குங்களே, எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. சங்கிகள், கருப்பு சங்கிகளை பார்க்க சங்கடமாக இருக்குது. துக்க விசாரிக்கவா நாளைக்கு போகணும். கருப்பு சட்டை போட்டு பேசணும்னு நினச்சேன். சட்டை கொஞ்சம் கசங்கி இருந்துச்சு. நாளைக்கு கருப்பு சட்டையை போட்டு செந்திலுக்கு ஒரு அடி அடிப்போம். அடுத்தது ஒரு காலில் வந்து சந்திக்க. நன்றி, வணக்கம்.